ஓம் சாந்தி. இன்றைய முரளி 8 டிசம்பர் 2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 13:23 மதுபன். தற்காலத்தில் உங்கள் கருணை உள்ளத்தையும் வள்ளல் சுரூபத்தையும் வெளிப்படுத்துங்கள். இன்று வரமளிக்கும் வள்ளல் தந்தை தனது ஞான வள்ளல், குணவள்ளல், பரமாத்மா செய்தி கொடுக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் மாஸ்டர் வள்ளலாகி ஆத்மாக்களை தந்தையின் அருகில் கொண்டு வருவதற்கு உளமாற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உலகில் அநேக வித ஆத்மாக்கள் இருக்கின்றன. ஒரு ஆத்மாவிற்கு ஞான அமிர்தம் தேவை, மற்ற ஆத்மாவிற்கு சக்தி தேவை, குணம் தேவை. குழந்தைகள், உங்களிடம் அனைத்தும் அளவற்ற பொக்கிஷங்களாக இருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவின் ஆசையையும் பூர்த்தி செய்பவர்கள். நாளுக்கு நாள் நேரம் முடிவிற்கு அருகில் வரும் காரணத்தால் இப்போது ஆத்மாக்கள் ஏதோ புதிய ஆதாரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆத்மாக்கள், நீங்கள் புதிய ஆதாரத்தை கொடுப்பதற்கு நிமித்தமாகி இருக்கிறீர்கள். பாப்தாதா குழந்தைகளின் ஊக்க உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு பக்கம் அவசியம் இருக்கிறது, மறுபக்கம் ஊக்க உற்சாகம் இருக்கிறது. அவசியமான நேரத்தில் ஒரு துளிக்கும் மகத்துவம் இருக்கிறது. இந்த நேரம் நீங்கள் கொடுக்கும் அஞ்சலிக்கும் செய்திக்கும் மகத்துவம் இருக்கிறது. தற்கால நேர குழந்தைகள், உங்கள் எல்லோருடைய கருணை உள்ளமும் வள்ளல் சொரூபமும் வெளிப்படும் நேரமாக இருக்கிறது. பிராமண ஆத்மாக்கள், உங்களது அனாதி சொரூபத்திலும் வள்ளலின் சமஸ்காரம் நிறைந்திருக்கிறது. அதனால் கல்ப விருட்ச படத்தில் உங்களை மரத்தின் வேரில் காட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் வேர் மூலமாக முழு மரத்திற்கும் எல்லாம் போகிறது. உங்கள் ஆதி சொரூபம் தேவதா சொரூபம். அதன் அர்த்தமே கொடுப்பவர். உங்கள் மத்திய சொரூபம் பூஜைக்குரிய சித்திரம். மத்திய நேரத்திலும் நீங்கள் பூஜைக்குரிய சொரூபத்தில் வரத்தை கொடுக்கிறீர்கள், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் வல்ல ரூபமாக இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள், உங்கள் விசேஷ சொரூபமே கொடுப்பதாக இருக்கிறது. இப்போது கூட பரமாத்மாவின் செய்தி கொடுப்பவராகி உலகில் தந்தையை வெளிப்படுத்தும் செய்தியை பரப்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் அனாதி ஆதி வள்ளலின் சமஸ்காரம் ஒவ்வொருவர் வாழ்விலும் வெளிப்படை ரூபத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு பிராமண குழந்தையும் சோதனை செய்யுங்கள். யாராவது கொடுத்தால் கொடுப்போம், யாராவது செய்தால் செய்வோம் என்பது ஒருபோதும் என்ன அளவிலும் இல்லாமல் இருப்பது வள்ளல் சமஸ்காரமுடைய ஆத்மாக்களின் அடையாளமாக இருக்கிறது. பொக்கிஷங்கள் எப்போதும் திறந்திருக்கும். அதனால் பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் வள்ளல் சமஸ்காரத்தை பார்த்து கொண்டு இருந்தார். எதை பார்த்திருப்பார்? எல்லோரும் நம்பர்வாராகவே இருக்கிறார்கள். இப்படி நடந்தால் நானும் இதை செய்வேன் என்று ஒருபோதும் எண்ணத்திலும் நினைக்காதீர்கள். வள்ளல் சமஸ்காரம் உடையவர்களுக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் ஒத்துழைப்பு தானே கிடைக்கும். ஆத்மாக்களின் உதவி மட்டும் அல்ல, ஆனால் இயற்கையும் நேரப்படி ஒத்துழைக்கும். யார் சதா வள்ளலாக இருப்பாரோ அந்த புண்ணியத்தின் பலனாக நேரப்படி ஒத்துழைப்பும் நேரப்படி வெற்றியும் அந்த ஆத்மாவிற்கு எளிதில் கிடைக்கும். அதனால் வள்ளலின் சமஸ்காரத்தை சதா எமர்ஜி ரூபத்தில் வைத்திருங்கள். புண்ணிய கணக்கு ஒன்று 10 மடங்கு பலனை கொடுக்கிறது. அதனால் எண்ணத்தால் சொற்களால் சம்பந்தம் தொடர்பால் புண்ணிய ஆத்மாவாகி எந்த அளவு புண்ணிய கணக்கில் சேமித்தீர்கள் என்பதை முழு நாளிலும் சோதனை செய்யுங்கள். மனசேவையும் புண்ணிய கணக்கில் சேமிக்கிறது. வார்த்தை மூலமாக ஒரு பலவீன ஆத்மாவை மகிழ்ச்சி பெற செய்வது, பிரச்சனையில் இருக்கும் ஆத்மாவிற்கு கௌரவத்தின் நினைவை கொடுப்பது, மனமுடைந்த ஆத்மாவை உங்கள் வார்த்தை மூலமாக ஊக்கம் உற்சாகம் பெற வைப்பது, சம்பந்தம் தொடர்பு மூலமாக ஆத்மாவிற்கு தனது உயர்ந்த சகவாசத்தை அனுபவம் செய்ய வைப்பது போன்ற விதிகள் மூலமாக புண்ணிய கணக்கில் சேமிக்க முடியும். இந்த பிறவியில் அவ்வளவு புண்ணியத்தை சேமிக்கிறீர்கள். அதனால் அரை கல்பத்திற்கு அந்த புண்ணியத்தின் பலனை சாப்பிடுகிறீர்கள். பிறகு அரை கல்பத்திற்கு உங்கள் சட சித்திரங்கள் பாவ ஆத்மாக்களை வாயுமண்டலத்தின் மூலமாக பாவங்களிலிருந்து விடுபட வைக்கிறது. பதித்த பாவனை ஆகிறீர்கள். அதனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சேமித்திருக்கும் கணக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாப்தாதா தற்கால நேரத்தில் குழந்தைகளுடைய சேவையின் ஊக்க உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். மெஜாரிட்டி குழந்தைகளின் சேவையின் ஊக்க உற்சாகம் நன்றாக இருக்கிறது. அனைவரும் அவரவர் சார்பில் சேவையின் திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருகிறார்கள். அதற்காக பாப்தாதா உளமாற வாழ்த்து தெரிவிக்கிறார். நல்லதை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், மேலும் செய்து கொண்டே இருப்பீர்கள். அனைவருடைய எண்ணமும் நேரமும் பிஸியானது எல்லாவற்றையும் விட நல்ல விஷயமாக இருக்கிறது. நாலாபுறங்களிலும் செய்யும் சேவை மூலமாக இப்பொழுது புகார்களை நிச்சயம் முடிக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவரின் லட்சியமாகவும் இருக்கிறது. பிராமணர்களின் உறுதியான எண்ணத்திற்கு அதிக சக்தி இருக்கிறது. ஒருவேளை பிராமணர் உறுதியான எண்ணம் கொண்டால் எது நடக்க முடியாது, எல்லாம் நடந்துவிடும். யோகத்தை மட்டும் ஜுவாலா சுரூபமாக மாற்றுங்கள். யோகம் ஜுவாலை சுரூபமாக மாறினால்
ஜுவாலாவின் பின்னால் ஆத்மாக்கள் தாமே வருவார்கள். ஏனென்றால் ஜுவாலை கிடைப்பதால் அவர்களுக்கு வழி தெரியும். இப்பொழுது யோகம் செய்கிறீர்கள், எனினும் யோகம் ஜுவாலை ரூபமாக மாற வேண்டும். சேவையின் ஊக்கம் உற்சாகம் நன்றாக அதிகரிக்கிறது. ஆனால் யோகத்தில் ஜுவாலை ரூபத்தை இப்பொழுது அண்டர்லைன் செய்ய வேண்டும். உங்கள் திருஷ்டியில் அப்படி ஜொலிப்பு வர வேண்டும். அதனால் திருஷ்டி மூலமாக ஏதாவது அனுபூதியை அனுபவம் செய்ய வேண்டும். பாப்தாதாவிற்கு வெளிநாட்டினர் செய்த கால் ஆஃப் டைம் இன் சேவையும் அதன் விதியும் நன்றாக இருந்தது. சிறிய குழுவை அருகில் கொண்டு வந்தீர்கள். அப்படி ஒவ்வொரு ஜோனும் ஒவ்வொரு சென்றும் தனித்தனி சேவையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் யாராவது அனைத்து வர்க்கத்திற்கும் குழுவை உருவாக்குங்கள், சிதறி கிடைக்கும் சேவைகள் அதிகமாக இருக்கின்றன என்று பாப்தாதா சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த சிதறிய சேவையிலிருந்து அருகில் வர தகுந்த சில ஆத்மாக்களின் குழுவை தேர்ந்தெடுங்கள். மேலும் அவ்வப்போது அந்த குழுவை அருகில் கொண்டு வந்து கொண்டே இருங்கள். மேலும் அவர்களுடைய சேவையின் உற்சாகத்தை அதிகப்படுத்துங்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருப்பதை பாப்தாதா பார்க்கிறார். ஆனால் இப்போது அந்த பவர்ஃபுல் பலனை குழுவின் வடிவில் கிடைப்பது இல்லை. தனித்தனியாக சக்திக்கு தக்கபடி பாலனை கிடைத்து கொண்டிருக்கிறது. குழுவில் ஒருவர் பிறரை பார்த்தும் உற்சாகம் வருகிறது. இவரால் இதை செய்ய முடிகிற போது என்னாலும் செய்ய முடியும், நானும் செய்வேன் என உற்சாகம் வருகிறது. பாப்தாதா இப்போது சேவையின் பிரதிஷ்டத்தை குழுவின் வடிவில் பார்க்க விரும்புகிறார். நீங்கள் நன்றாக முயற்சி செய்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் வர்க்கத்திற்கு, ஏரியாவிற்கு, ஜோனிற்கு, சென்டருக்கு செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்போது கொஞ்சம் முன்னால் கொண்டு வாருங்கள். இல்லறத்தில் இருப்பவர்களின் உற்சாகமும் பாப்தாதாவிடம் வந்து சேர்கிறது. மேலும் டபுள் விதேசிகளும் டபுள் காரியங்களை செய்து கொண்டு சேவையில் தனது முயற்சியில் உற்சாகத்தோடு இருப்பது நன்றாக இருக்கிறது. இதை பார்த்து பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பிராமண ஆத்மாக்கள் தற்சமய வாயுமண்டலத்தை பார்த்து வெளிநாட்டில் பயப்படுவது இல்லைதானே? நாளை என்னவாகும், நாளை என்னவாகும் என்று யோசிக்க மாட்டீர்கள் தானே? நாளை நன்றாக இருக்கும், நன்றாக இருக்கும், நல்லதே நடக்க வேண்டும். உலகில் எந்த அளவு குழப்பங்கள் ஏற்படுமோ அந்த அளவு பிராமணர்கள் உங்கள் நிலை ஆடாமல் இருக்கும். அப்படித்தானே? டபுள் விதேசிகள் குழப்பத்தில் இருக்கிறீர்களா அல்லது ஆடாமல் இருக்கிறீர்களா? ஆடாமல் இருக்கிறீர்களா? குழப்பத்தில் இல்லைதானே? யார் உறுதியாக இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். உறுதியாக இருக்கிறீர்களா? நாளை ஏதாவது நடந்தால் அப்போதும் உறுதியாக இருப்பீர்கள் தானே? என்னவாகும்? ஒன்றும் ஆகாது. பிராமணர்கள் உங்கள் மீது பரமாத்மாவின் குடைநிழல் இருக்கிறது. அப்படி வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறது. எவ்வளவுதான் வாட்டர் இருந்தாலும், வாட்டர் ப்ரூஃப் இருந்தால் வாட்டர் உள்ளே வராது. அப்படி எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் பிராமண ஆத்மாக்கள் பரமாத்மாவின் குடைநிழலுக்குள் சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கிறீர்கள் தானே? அல்லது என்னவாகுமோ என்ற கவலை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதா? கவலையற்றவர்கள் தானே சுயராஜ்ய அதிகாரியாகி கவலையற்ற மகாராஜாவாகி ஆடாத அசையாத ஆசனத்தில் செட்டாகி இருங்கள். ஆசனத்தில் கீழே இறங்காதீர்கள். அப்செட் ஆவது என்றால் ஆசனத்தில் செட் ஆகவில்லை, அதனால் அப்செட் ஆகிறீர்கள். யார் சீட்டில் செட்டாக இருப்பீர்களோ அவர் கனவிலோ அப்செட் ஆக முடியாது. தாய்மார்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சீட்டில் செட் ஆவதற்கு அமர்வதற்கு வருகிறதா? குழப்பம் ஏற்படுவதில்லை தானே? பார்த்தாதா கம்பைண்டாக இருக்கிறார். எப்போது சர்வசக்திவான் உங்களோடு இணைந்து இருப்பாரோ அப்போது என்ன பயம் வரும்? தனியாக இருப்பதாக உணர்ந்தால் தடுமாற்றத்திற்கு வருவீர்கள். கம்பைண்டாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். சரிதானே மாதர்களே? சரிதானே? கம்பைண்டாக இருக்கிறீர்கள் தானே? தனியாக இருப்பதில்லை தானே? பொறுப்பு தந்தையினுடையது. ஒருவேளை நீங்கள் சீட்டில் செட்டாக இருந்தால் பொறுப்பு தந்தையினுடையது. அப்செட் ஆனால் பொறுப்பு உங்களுடையது. ஆத்மாக்களுக்கு செய்தி மூலமாக அஞ்சலி கொடுத்து கொண்டே இருந்தால் வள்ளல் சுரூபத்தில் உறுதியாக இருப்பீர்கள். வள்ளலாக இருப்பதின் புண்ணிய பலனாக சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். போக வர தன்னை ஆத்மா செய்ய வைப்பவர். இந்த கர்மேந்திரியங்கள் காரியங்களை செய்யும் ஊழியர்கள் என்ற ஆத்மா நினைவின் அனுபவம் சதா எமர்ஜி ரூபத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நான் ஆத்மாதானே என்று நினைக்கக்கூடாது. நினைவில் எமர்ஜி ஆக வேண்டும். மெர்ஜி ரூபத்தில் இருக்கிறது, ஆனால் எமர்ஜி ரூபத்தில் இருந்தால் அந்த போதை மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கும், மஜாவும் வரும். ஏன் சாட்சியாக இருந்து காரியங்களை செய்ய வைக்கிறீர்கள்? செய்ய வைப்பவராக இருந்து காரியங்களை செய்ய வைக்கிறேனா என்பதை அடிக்கடி சோதனை செய்யுங்கள். அப்படி ராஜா தனது சேவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார், கட்டளையிட்டு செய்ய வைப்பார். அப்படி ஆத்மா செய்ய வைப்பவரின் சொரூபம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். அப்போது அனைத்து கர்மேந்திரியங்களும் கட்டுப்பாட்டில் இருக்கும். மாயாவின் கட்டுப்பாட்டில் இருக்காது, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இல்லை என்றால் செய்ய வைக்கும் ஆத்மா கவனக்குறைவாக இருப்பதை பார்த்து மாயா ஆர்டர் செய்ய ஆரம்பிக்கும். சில நேரம் எண்ணத்தின் சக்தி, சில நேரம் வார்த்தையின் சக்தி மாயாவின் ஆர்டருக்கு செல்கிறது. அதனால் சதா ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டில் நடத்துங்கள். செய்யவோ விரும்பவில்லை, ஆனால் நடந்துவிட்டது என்று சொல்லக்கூடாது. எதை விரும்புகிறீர்களோ அதுவே நடக்கும். இப்போதிலிருந்து ராஜ்ய அதிகாரியாகும் சமஸ்காரத்தை நிறைக்க வேண்டும். அப்போதே அங்கும் ராஜ்யத்தை நடத்துவீர்கள். சுயராஜ்ய அதிகாரி ஆசனத்திலிருந்து ஒருபோதும் கீழே வராதீர்கள். ஒருவேளை கர்மேந்திரியங்கள் ஆர்டர் படி இருந்தால் ஒவ்வொரு சக்தியும் உங்கள் ஆர்டர் படி இருக்கும்.
எந்த சக்திக்கு எந்த நேரம் அவசியமோ அந்த நேரமே ஆஜராகிவிடும். அதற்காக காரியம் முடிந்தவுடன் வரக்கூடாது. சகித்து கொள்ளும் சக்தியே வா என்று நீங்கள் கட்டளையிடும் வேலை முடிந்தவுடன் அது வரக்கூடாது. ஒவ்வொரு சக்தியும் உங்கள் கட்டளைப்படி அப்படியே செய்கிறேன் என்று சொல்லும். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு சக்தியும் பரமாத்மா கொடுத்தது. அதனால் பரமாத்மா கொடுத்தது உங்கள் பொருளாக மாறிவிட்டது. அதனால் உங்கள் பொருளை எப்படி வேண்டுமோ பயன்படுத்துங்கள், எப்போது வேண்டுமோ பயன்படுத்துங்கள். அப்படி இந்த அனைத்து சக்திகளும் உங்கள் ஆர்டரில் இருக்கும். அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்கள் ஆர்டர் படி இருக்கும். இப்படி இருப்பவரே சுயராஜ்ய அதிகாரி, மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்கிறார்கள். பாண்டவர்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள். மாஸ்டர் சர்வசக்திவான்களும் இருக்கிறார்கள், சுயராஜ்ய அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். வாயிலிருந்து வந்துவிட்டது என்று சொல்லாதீர்கள். யார் ஆர்டர் கொடுத்தால் வந்தது, பார்க்க விரும்பவில்லை பார்த்துவிட்டேன், செய்ய விரும்பவில்லை செய்துவிட்டேன், இது யாருடைய ஆர்டரின்படி நடக்கிறது, இப்படி இருப்பவரே அதிகாரி என்று சொல்வீர்களா அல்லது அடிமை என்று சொல்வீர்களா? அதனால் அதிகாரி ஆகுங்கள், அடிமை ஆகாதீர்கள். நல்லது. இப்போது மதுவனத்தில் எப்படி எல்லோரும் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அப்படி சதா மகிழ்ச்சியாக திருப்தியாக இருங்கள் என்று பார்த்தாதான் சொல்கிறார். நீங்கள் ஆன்மீக ரோஜாக்களாக இருக்கிறீர்கள். பாருங்கள், நாலாபுறமும் பாருங்கள், அனைவரும் மலர்ந்த ரோஜா மலர்களாக இருக்கிறார்கள். வாடியவர்களாக இல்லை, மலர்ந்த ரோஜாக்களாக இருக்கிறார்கள். அதனால் சதா இப்படி பாக்கியசாலியாக இருப்பது முகத்தில் மகிழ்ச்சியாக தெரிய வேண்டும். ஒருவர் உங்கள் முகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, அதிக மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் என்று உங்களிடம் கேட்க வேண்டும். ஒவ்வொருவர் முகமும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். சித்திரா எப்படி அறிமுகத்தை கொடுக்கிறதோ அப்படி தந்தை கிடைத்திருக்கிறார் என்று உங்கள் முகம் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நல்லது. எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? வெளிநாட்டினர் வந்து சேர்ந்து விட்டீர்கள். இங்கே இருப்பது நன்றாக இருக்கிறது தானே? மோகினி சகோதரி நியூயார்க், சரி, குழப்பங்களை பற்றி கேட்பதிலிருந்து தப்பித்து விட்டீர்கள். நல்லது, செய்திருக்கிறீர்கள். ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். மிக நன்றாக செய்திருக்கிறீர்கள். நல்லது. டபுள் விதேசிகளுக்கு டபுள் போதை இருக்கிறது தானே? எவ்வளவு போதை என்று சொல்லுங்கள். அதனால் மகிழ்ச்சி இருந்தால் அது டபுள் விதேசிகள் எங்களுக்கே இருக்கிறது என்று உள்ளம் சொல்கிறது. சுயராஜ்ய அதிகாரியிலிருந்து உலகராஜ்ய அதிகாரி என்ற டபுள் போதை இருக்கிறது. டபுள் போதை இருக்கிறது தானே? பாப்தாதாவிற்கும் நன்றாக இருக்கிறது. ஒருவேளை எந்த குறிப்பிலாவது டபுள் விதேசிகள் இல்லை என்றால் நன்றாக இருப்பதில்லை. உலகின் தந்தை தானே, அதனால் உலகில் உள்ள எல்லோரும் தேவைதானே? எல்லோரும் தேவை. மாதர்கள் இல்லை என்றாலும் ஜொலிப்பு இருப்பதில்லை. பாண்டவர்கள் இல்லை என்றாலும் ஜொலிப்பு குறைந்து விடுகிறது. பாருங்கள், ஒரு சென்டரில் எந்த பாண்டவரும் இல்லை, மாதவர்கள் மட்டும் இருந்தால் நன்றாக இருக்குமா? அல்லது பாண்டவர்கள் மட்டும் இருந்து சக்திகள் இல்லை என்றாலும் சேவை மையம் அழகாக இருக்காது. இருவரும் தேவை, குழந்தைகளும் தேவை. எங்கள் பெயரை ஏன் சொல்லவில்லை என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். குழந்தைகளுக்கும் ஜொலிப்பு இருக்கிறது. நல்லது. இப்போது ஒரு நொடியில் நிராகார ஆத்மாவாகிய நிராகார தந்தையின் நினைவில் மூழ்கிவிடுங்கள். நாலாபுறங்களில் உள்ள சுயராஜ்ய அதிகாரிகள் சதா சாட்சி நிலையின் இருக்கையில் செட்டாகி இருக்கும் ஆடாத அசையாத ஆத்மாக்களுக்கு சதா வள்ளலின் நினைவால் அனைவருக்கும் ஞானம், சக்தி, குணங்களை கொடுக்கும் கருணை உள்ளமுடைய ஆத்மாக்களுக்கு சதா தனது முகத்தால் தந்தையின் சித்திரத்தை காட்டும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா பாக்கியசாலியாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆன்மீக ரோஜாக்களுக்கு, ஆன்மீக ரோஜா குழந்தைகளுக்கு பார்த்தாதவை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே தாதிகளோடு கூடவே சேவையோடு கூடவே நாலாபுறங்களிலும் 108 மணி நேர யோக பயிற்சியின் புரோகிராமும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யோக ஜுவாலை தான் விநாச ஜுவாலை வலிமை பெறும். இப்போது புரோகிராம் செய்வதை பாருங்கள், பிறகு யோசனையில் ஆழ்ந்து விடுகிறீர்கள். யோகத்தால் விகர்மங்கள் விநாசமாகும், பாவகர்மத்தின் சுமை சாம்பலாகும். சேவையால் புண்ணிய கணக்கு சேமிப்பாகும். அப்படி புண்ணிய கணக்கில் சேமிக்கிறீர்கள். ஆனால் பழைய சமஸ்காரத்தின் சுமை இருக்கிறது, அது யோக ஜுவாலையால் சாம்பலாகும். சாதாரண யோகத்தால் ஆகாது. இப்போது என்ன யோகமோ செய்கிறீர்கள், ஆனால் அதில் பாவத்தை சாம்பலாக்கும் ஜுவாலா ரூபம் இல்லை. அதனால் சற்று நேரத்திற்கு அழிகிறது, பிறகு வெளியே வருகிறது. ராவணனை பார்த்தவுடன் கொள்கிறீர்கள், எரிக்கிறீர்கள். பிறகு எலும்புகளையும் தண்ணீரில் போடுகிறீர்கள். முற்றிலும் சாம்பலாக வேண்டும். பழைய சமஸ்காரம், பலவீன சமஸ்காரம் முற்றிலும் சாம்பலாக வேண்டும். இன்னும் சாம்பலாகவில்லை. சாகிறது, ஆனால் சாம்பலாகவில்லை. இறந்த பிறகு மீண்டும் உயிர் பெறுகிறது. சமஸ்காரம் மாற்றத்தால் உலக மாற்றம் ஏற்படும். இப்போது சமஸ்காரங்களின் லீலை நடந்து கொண்டிருக்கிறது. சமஸ்கார இடையே எமர்ஜ் ஆகிறது. பெயர் அடையாளம் அழிய வேண்டும். சமஸ்கார மாற்றம் விசேஷமாக அண்டர்லைன் செய்யும் விஷயமாக இருக்கிறது. சமஸ்கார மாற்றம் ஏற்படவில்லை என்றால் வீண் எண்ணங்களும் வருகின்றன, நேரமும் வீணாகிறது. வீணானவை நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. சமஸ்கார சந்திப்பின் மகராஸ் பாடப்பட்டு இருப்பதால் அது நடந்தே ஆக வேண்டும். இப்போது ராஸ் நடக்கிறது, மகாராஸ் நடக்கவில்லை. மகாராஸ் ஏன் நடப்பதில்லை? அண்டர்லைன் இல்லை, உறுதி இல்லை, பலவித கவனக்குறைகள் இருக்கின்றன. நல்லது. வரதானம்: கர்மயோகியாகி ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலை உயர்ந்ததாக மற்றும் நிரந்தர யோகியாகுக. கர்மயோகி ஆத்மாவின் ஒவ்வொரு கர்மமும் யோக நிறைந்து உத்தி நிறைந்து இருக்கும்.
ஒருவேளை எந்த கர்மமும் உத்தி நிறைந்ததாக இல்லை என்றால் அதில் யோகமும் நிறைந்து இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை சாதாரண செயல் அல்லது வீண் செயல் நடந்தால் அவரை நிரந்தர யோகி என்று சொல்வது இல்லை. கர்ம யோகி என்றால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சொல்லும் சதா உயர்வாக இருக்க வேண்டும். தானும் பிறரும் திருப்தியாக இருப்பது உயர்ந்த கர்மத்தின் அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்மாவே நிரந்தர யோகி ஆகிறார். ஸ்லோகன்: தனக்கு பிடித்த மக்களுக்கு பிடித்த பிரபுவுக்கு பிடித்த ஆத்மாவே வரதானி மூர்த்தியாக இருக்கிறார். ஓம் சாந்தி. சரி பாபா, நான் மதுபனில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு மன்னிச்சிடுங்க.